ஹாய் கைஸ். ஸோ என் பேர் வந்து யோகேஷ். ஸோ நான் இப்போ ஒரு புது சேனல் ஆரம்பிச்சிருக்கேன், மோட்டோ விலாகிங்கு. மோட்டோ விலாகிங்னா எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸ்ப்ளோர் மோட்டோ விலாகிங் இதெல்லாம் பண்ணலாம். ஸோ என் சேனல் பேர் வந்து ஜாய் பாய் விலாக்ஸ்னு வச்சுருக்கேன். ஸோ என்னை பற்றி சொல்கிறதுக்கு ஏதாவது பெருசு எதுவும் கிடையாது. தம்பி ரொம்ப கஷ்டமா இருக்கான்னு ஏன்னா வந்துடணும் இருப்பேன். நான் வந்து இருப்பேன், நானே வெளியே பண்ணிக்கிறேன். சரியா லெவல் 4 ஸ்டார்டிங் போட்டு போட்டுடுறா வயசு. இல்லை இறங்கி போனாலும் இந்த அவங்க போக முடியாதுல்ல. வீடியோ ஆன் சாரி வீடியோ ஆன் லேண்ட்ஸ்கேப் எடுக்காது மட்டும் யூடியூப்ல போடுறோம். நம்ம வந்து ஷார்ட் செட்டா ஆமா வந்து எப்படி பண்ணிக்கோங்க. ஆட்டியார் அது என்னது ஆட்டியார் அதான் கரெக்டான 10 நிமிஷம் நம்ம போயிடலாம். மேப் 4 மணி வரைக்கும் டக்குனு எடுங்க. சாப்பிட்டு ரிவ்யூ சொல்லுங்கடா. அவ்வளோதானே, இது வீடியோ ஒன்றவே இருக்கலாமா? வயநாடு வாங்க. இந்த ஊருக்கா தானே இது? மாங்காய் ஊருக்கு சூப்பராக இருக்குது. இது என்னது? லவ்லாலிக்கா. லவ்லாலிக்கா சாப்பிடுங்க. உங்கள் வாழ்க்கையில் அம்மாவே ஒரு சம்பவம் நடக்கும். எங்க நான் சும்மா தானே லவ்லாலிக்கான்னு. ஆமாம் அதான் பேரு, அதான் பேரு லவ்லாலிக்கா. இப்போ இவர் சொல்லுவாரு, நாங்களும் பிடிப்போம், நீங்களும் பண்ணுங்க, நாங்களும் பிடிப்போம். நீங்க எதுவும் நாங்கள் எங்கள் கேமராமேன் நினைச்சக்கூடாது. சார் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு சொல்லு. ஓகே, நல்லா இருக்கா? எப்படி சார் இருக்கு தம்பி? கேமராமேன் சரி கிடையாது. சேஞ்ச் பண்ணுங்க கேமராமேன். கேமராமேன் பிடிச்சிட்டே இருக்கியா? நோ பேமெண்ட். ஆமா கட் பண்ணுங்க. அதெல்லாம் உனக்கு தான்ப்பா தெரியும். ஓகே, பாருங்க, ஒரு கேரட் ஊறுக்காவும் மாங்காய் ஊறுகாய் வாங்கியிருக்கேன். அப்படியே ஃப்ரண்ட்ல தண்ணி திரும்ப தான்
வர எந்த கவர் ஆகும். மசாலா போட்டு கேரட் ஊருக்கா மாங்காய் ஊருக்கா டேஸ்ட் பண்ணி சொல்கிறோம். வெறும் மாங்காய் கடிக்கும் போதே நீ கொஞ்சம் அவ்வளோ இதாக இருக்கு. மாங்காய் கடிக்கும் போதே நாகில் எச்ச ஊறுது. நாட்டியமாகுது. தவிர அங்க ஒரு அங்கிள் எங்களை பார்த்து திரிக்கிறேன். சேர்ச்சி பாத்தீங்களா? அது தம் அடிச்சுக்கிறாரு. எல்லாருமே போட்டு ஓபன் பண்ணிட்டானுங்க. அதுக்காக பாஸ்வேர்ட் அப்பப்ப மாத்தி அவங்க பண்றதுடா. அவனும் ஸ்டார்ட்டே பண்ணல. அங்க ஆல்ரெடி அங்க போட்டு வச்சிருக்கேன். இப்ப சோடா மிக்ஸ் பண்ண முடிஞ்சது. ரெடி சோடா ரெடி. மின்ட் போட்டுருக்கேன். என்ன சோடா இருக்குக்கா? ഒരു സോഡ ഇരിക്ക് പിന്നെ അവര് വിചാരിച്ച അവർക്കായിരിക്കും ഇന്ന് ஸ்பெஷல் அங்க போனோம். സോഡ വേണ്ടായിരുന്നു. கொஞ்சம் சட்னி உப்பு தயிர் தயிரே போடல. டேய் சமைக்கிறதுக்கு வரலடா. என்ன சொல்றேன்? நம்ம பிஜிஎம் தான் போட போறோம். நாம வாய்ஸ் ஓவர் கொடுப்போம். வாய்ஸ் வரும். நான் கொடுக்குறேன். நீ கொடுப்பையா? இப்போ இப்படி சொல்லுவ. நான் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் வீடியோ சரியா வரல எனக்கு கேட்க கூடாது. நாங்க டெலிட் பண்ணி போயிட்டே இருப்போம். எனக்கு கொடுக்கு, நான் அப்லோட் பண்ணிக்கிறேன். அப்படின்னா 0 views. நோ கமெண்ட். கொஞ்சம் கொத்தமல்லி இல்ல வேப்பிலை. வேப்பிலடா. வேப்பிலை போட்டா பிரியாணியா செஞ்சிருக்கிறாங்க. வேப்பிலைன்னு 30 രൂപ. எல்லாம் குடிக்கிறோம். யோகேஷ் பிச்சி வாங்கிக்கலாமா? வாங்கிக்கலாமா? என்னது கொடுக்கலாம்? ரோஜா. இதுயா ரோஜாவா? யோகேஷ் ட்ரை பண்ண போலாம். இது எப்படின்னு ஃபர்ஸ்ட் ட்ரை அவனுதான். அப்புறம் நான் குடிக்கிறேன். குடிச்சுட்டு அவன ஒன்னு அங்க நிறுத்துங்கன்னுவா. சரி யாரா பட்டத்தர அடிக்கணும். நிதானமா தான் அடிச்சு சொல்லுங்க. வெறும் சோடா. பரவாயில்ல. வெரி சோடா எப்படி இருக்கு? மோர் மாரி தான் இருக்கு. சூப்பரா இருக்கு. வெரி சோடா எப்படி இருக்கு? மோர் மாதிரி தான் இருக்கும். தம்பி ரிவ்யூ சொல்லுப்பா. என்ன டக்கரி கேமரா திருப்பாதீங்கயா. பக்குன்னு இருக்கு. எப்படி சார் இருக்கு? இருப்பான்டா அவன். எனக்கு வராதுடா. கருடு சோடா நினைக்கிறேன். கருடு சோடா தானே? கருடு சோடா. அந்த ஃபிளேவர் சாப்பிடும்போது தெரியலையா? அது ஃபிளேவர் சொல்லணும். இப்ப சொல்றது பாரு. கருவேப்பிலை மட்டும் தாங்க ஃபிளேவரா தெரியுது பாரு. அடி போடி. தெரியுதுதான் சொல்லுவேன். மோர் குடிச்ச மாதிரி ஒரு ஃபீல். மோர் கிடையாது, மோரே தான். மோர் பிளஸ் சோடா கலந்து ஒரு மோர் சோடா. மோர் சூப்பர் டேஸ்ட். This is our location. உங்களுக்கு லிங்க் வேணும்னா டிஎம்ல கமெண்ட் பண்ணுங்க. நாங்க ஷேர் பண்றோம். ஆப்போசிட் சொல்லுங்க. எனக்கு பிடிக்காது. மோர் குடிக்கணும். பிச்சு வரும்டா. இது வேற. இது எப்படி சார் இருக்கு? ட்ரை பண்றியா? ஓகே. போடு. ஓகேக்கா. உங்க ரிவ்யூ சொல்லுங்க. எப்படி இருக்கு? கடைசியில ஏறுது. கருவேப்பிலை ஃபிளேவர் மட்டும் தான் அள்ளுது. எனக்கு கடைசியில அது மட்டும் தான் இருக்கு. கடைசியில அது மட்டும் தான் கொடுத்தேனா அப்படிதான் இருக்கும். சோடா இது நல்லா வருது. நல்லா இருக்கு. கிலோ எடுத்து போதுப்பா. இதான் இது இருக்கு. அங்க இதுதான் இது வந்து நெல்லிக்காய் சோடா. நெல்லிக்காய் காந்தாரி சோடா. நெல்லிக்காய் காந்தாரி சோடா. ஸ்பெஷல் எடிஷன் ஒன்லி. எல்லாம் குடிக்க வேண்டியதான் இல்ல? கேரளாவில வந்து எல்லாம் குடிச்சு நீங்க ட்ரை பண்றீங்கன்னா இந்த அக்கா கடைக்கு வாங்க. எல்லாம் உங்களுக்கு கேட்ட மாதிரி பெஸ்ட் இதை போட்டு கொடுப்பாங்க. வந்து ட்ரை பண்ணி பாருங்க. சொல்லுங்க. டிஸ்கவுண்ட் பண்ணுங்க. உக்கும் vlog சொல்லி வாங்க. டிஸ்கவுண்ட் எல்லாம் கிடைக்காது. ஃபிக்ஸ்டு பிரைஸ். நோ பார்கிங். அப்ப கீழ கமெண்ட்ல இது ஆனா ரொம்ப ஜூமா தெரியுதுடா. ஜூம் அவுட் பண்ணிக்க. அவ்வளவுதான். நோ ஆப்ஷன்.
இப்போ நெல்லிக்காய் காந்தாரி சோடா ரெடி ஆக போகுது. செகண்ட்ல எல்லாம் காலி ஆயிடும் நெல்லிக்காய் காந்தாரி சோடா. நீங்க இப்ப பார்த்தா தான் உண்டு, அதுக்கப்புறம் பார்க்க முடியாது. எல்லாம் மொடா குடிக்கிற மாதிரி முடக்கு குடிச்சிருவாங்க. இங்க பின்னாடி ஒருத்தர் கேமராமேன் சரி கேமரா சரியில்லை. இல்ல ரெடி நீ போடுறா. இப்ப அவன் நீ குடிக்கிறியா? இதுல என்னென்ன ஃப்ளேவர் இருக்கு? ஓகேவா? அது கரெக்டாவா? நான் எடிட்டிங்ல பாத்துறேன். எல்லாத்துலயும் சூப்பரா அந்த அந்த இது கொஞ்சம் குடிச்சிடுறா சொல்றேன். உடம்புக்கு உடம்புக்கு நல்லது. ரொம்ப நல்லது. குளிர்ச்சி. காந்தாரி நெல்லிக்காய் காந்தாரி சோடா மிளகு மிளகு ட்ரை பண்ணி சின்ன மிளகு. அதோட வீடியோ பிடிக்குது, இவ்வளோ வீடியோ. அதுல அந்த ஃப்ளேவர் தெரிஞ்சு மிளகு எல்லாம் சேர்த்து போட்டுருக்கோம். எல்லாம் A to Z போடு ட்ரை பண்ணு. எந்த கடையும் பிடிச்சது Cheers. சேர்த்து பிடிச்சிட்டு A to Z உங்களுக்கு என்ன வேணுமோ எல்லாம் வாங்க. காரப்படையில வந்து அக்கா எல்லாமே ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. காரப்படையில வந்தாங்க உங்களுக்கு என்ன வேணும்னாலும் வந்து அக்கா கடைக்கு வாங்க. அக்கா கடைக்கு வந்து உங்களுக்கு என்ன வேணும்னா டவுட் இருந்தாலும் அக்கா கிளியர் பண்ணி கொடுப்பாங்க. எக்ஸாம் டவுட் கூட கேளுங்க. எல்லா டவுட்டுக்கும் அக்கா கிளியர் பண்ணி கொடுப்பாங்க. நெல்லிக்காய் காந்தாரி சோடா ட்ரை பண்றேன். இஷ்டம் இல்லைன்னா போடா, அவ்வளோதான். அடிப்பல அக்கா சொல்லுங்க. நாங்களே கலாச்சு எடிட்டிங்ல கடிச்சிஸ்தானோ. என்னென்ன வேணுமோ எல்லாமே இருக்குது. உங்களுக்கு இல்லை, வீட்டுக்கு தான் எடுத்துன்னு போகணும். வீட்டுக்கு நீங்கள் எடுத்துன்னு போனா பாருங்க, இதுதான் பேர். அக்கா ஸ்வீட் சில்லி ஸ்வீட் சில்லி ஊறுகாய். இங்க இருக்கிறது எல்லாமே வினிகர். இது வந்து வீட்டுக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்க. நைட்டுக்கு பாருக்கு யூஸ் பண்ணலாம், அது மட்டும் யூஸ் பண்ணாதீங்க. இது நாங்கள் கேரண்டி கிடையாது. சரி போகலாமா? சரி ஓகே. எவ்வளோச்சுடா? ஓகே. வாங்க. இப்போ அம்மா என்னடா டேம் இது? டேம் பேருனா சத்தியமா எனக்கு தெரியாது. எனக்கு கேட்கல. சத்தியமா டேம் பேரே தெரியாம போயிருக்கும். என்ன டேம்னு எனக்கு வைனால டேம் பேர் எது போட்டிருப்பாங்க. டேம் பேர் என்னடா? இங்கதான் இங்க போட்டு கேட்கல. ஒரு பேர் தான். டேம் பேரா? இது ஜாம் பேருங்க அவர்கிட்ட கேளு. அவர்கிட்ட டேம் பேரு நானும் சொல்ல காரப்புழா. காரப்புழா டேமுக்கு இப்பதான் போயிட்டு வந்தோம். எவ்வளோ? 30 ரூபா டிக்கெட் இல்ல? டிக்கெட் 30 ரூபா. உள்ள போனா எதுவுமே வரதே கிடையாது. தயவு செஞ்சு வராதீங்க. 180 நீங்க சும்மா உள்ள போறீங்களா, சும்மா ஒரு இது போட்டோ ஷூட் பண்றீங்க இருந்தா ஓகே வாங்க. அதே மாதிரி ரைட் ஏதாவது நீங்க போறீங்கன்னா தயவு செஞ்சு போகாதீங்க. என்ன ஏன்னா இவங்க கொடுக்குற காசுக்கு ரைடு எதுவுமே ஒர்த்து கிடையாது. ஒரு ரைடு 280 390 அதெல்லாம் உள்ள பழம் நல்லா இருக்கும். அது பழமா? என்ன ரம்பூட்டனா? ரம்புட்டா இருக்கு. ரம்புட்டா ஏதோ சொல்றாங்க. எவ்வளோண்ணா அது? எவ்வளோண்ணா? 350யா? வேணாம், ஜஸ்ட் ட்ரை செய்தேன். இது என்ன பேர் என்னன்னா? ரம்புட்டான். இது கேமரா காட்டுறான். இத பாருங்க, இத ரம்புட்டான்ன்றாங்க. முள்ளா இருக்கு, சவப்பு கலர்ல. டிராகன் ஃப்ரூட்டா? இல்ல அது இல்ல. அது இல்ல. டிராகன் ஃப்ரூட் வந்து பிங்க் கலர்ல இருக்கும். இது உள்ள வந்து ஒயிட். கொரோனா கொரோனா ஆக்சுவலா கொரோனா முள்ளா இருக்குல்ல. சோ அதை எடுத்துட்டு வெறும் இந்த ஒயிட் கலர் சம்திங் இருக்கு. ஃப்ரூட் தான். என்னடா கடிக்கிற? கடி ஆக்சுவலி 40 ரூபா தான். எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. ஸ்வீட்டா இருக்கு. ரொம்ப ஸ்வீட்டா இருக்கு. நான் வந்தேன். ஆக்சுவலி இது வந்து பார்த்தா என்ன ஃப்ளேவர் வருது நான் சொல்ல வரேன். ஒரு மாதிரி ரொம்ப வளவளன்னு இருக்கு. வளவளன்னு இருக்கு. எப்படி இருக்கு டேஸ்ட்? எப்படி? பல்லுல மாட்டுது. சாப்பிடும். ஸ்வீட் நல்லா இருக்கு. ரொம்ப ஸ்வீட்டா இருக்கு. சாப்பிடலாம். ஓகே. என்ன கேஜி வரும்னா? கேஜி 350. எவ்வளோ பண்ணுவீங்க? 300 கொடுங்க. 300 கொடுக்குறாமா. டேம் பேர் என்ன? காராப்புழா டேம். போற வழியில பார்க்கிங் பக்கத்துல இருக்கு. ஓகே. இந்த அண்ணாவை பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 300 பண்ணி 350 பண்ணி கொடுக்குறாங்க. வந்து ட்ரை பண்ணுங்க. டேஸ்ட் சூப்பரா இருக்கு. நிஜமா நல்லா இருக்கு. கொரோனா ஃப்ரூட். பட் நாங்க சாப்பிட மாட்டோம். சாரி, வெரி சாரி. எங்களுக்கு இது அவுட் ஆஃப் பட்ஜெட் இல்ல. நாங்க ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. தேங்க்ஸ். ஓகே. தேங்க்ஸ் ப்ரோ. நெக்ஸ்ட் டைம். ஓகே. அம்மா என்னடா இது? ஓகே. இப்போ ஒரு நல்ல ஒரு ரிவ்யூ பார்த்தோம்.
அடுத்தது வந்து அந்த ஃப்ரூட் வாயில தான் இருக்கு, ரொம்ப வளவளன்னு இருக்கு, சாப்பிட முடியல. வளவளன்னு இருக்கும், கொலன்னு இருக்கும். ஒரு மாதிரி மூக்கு சளியை ரவுண்டு பண்ணி கொடுத்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு இது. ஆனால் ஓகே, நல்லா இருக்கு, நல்லா ஸ்வீட்டா இருக்கு. ஆனா ரொம்ப Okay. வளவளன்னு இருக்கு. Next. ஒரு Okay. பழத்தை சாப்பிட்டு முடிக்கிறோம். இப்ப நாமளும் டைம் எடுக்குது. நாங்களும் வளவளன்னு பேசுறதுனால நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வீடியோல நெக்ஸ்ட் ஸ்பாட்ல மீட் பண்ணுவோம். ஓகே गाइस, ரிட்டர்ன் நம்ம பேக் டு காருக்கு வந்துட்டோம். மறுபடியும் இங்க இருந்து ஒரு அக்வேரியம் இருக்கு. சோ ஃபிஷ் அக்வேரியம். ஆமா. சோ அங்க போய் ட்ரை பண்ணனும். அங்க போய் பாப்போம் எப்படி இருக்கு என்ன இதுன்னு ட்ரை பண்ணி நினைக்கிறாரு. அவர்தான் ஓனர். எனக்கும் அவங்களும் சம்பந்தமே இல்லாம உட்காந்துக்கிறாரு பாருங்க. அவரு என்ன பேச வைங்க. என்ன இவர்தான் பாரு. அப்ப நம்ம பசங்க எதுக்கு பாருங்க? யாருப்பா ஓனர்? ஒரு அவங்கள மோட்டிவேட் பண்ணணும். நான் அதெல்லாம் சப்போர்ட் பண்ணுவேன். சப்போர்ட் பண்ணுவீங்களா? 2 சப்போர்ட் பண்ணா வாங்கி தரேன். விட்டு தூக்கி போடுங்கடா. சரி, அக்வேரியம் கிட்ட போயிட்டு இப்ப நம்ம வீடியோ கண்டினியூ பண்றேன். இப்ப நம்ம குழந்தைக்கு பாட போறாங்க. குழந்தைங்க பாடுங்க பா. ஒரு இது காமிக்கணும். இப்படி சீக்கிரம் கேமரா இங்க ரொட்டேட் பண்ண முடியுமா? இல்ல டபுள் இது ஆப்ஷன் இல்ல வந்துல. வந்துட்டோம். இவ்வளவுதான் போக போறேன். அதுக்குள்ள இப்போ ஒரு கார் போச்சு. அதோ வேணா நிப்பாட்டி. ஆனா எங்க போனாலும் இப்படா கண்டென்ட் வாடா நீ பாட்டுக்கு வாடா. பாரு இவ்வளவு ரவுண்டிங் ஆகி கூட இன்னும் இருங்களே. அட போங்கடா. பாருங்க எல்லாத்துக்கும் இங்க இதோட இது கொடுத்துருக்கானுங்க பாருங்க. இந்த மீனோட இது காட்டு. சரி வாங்க உள்ள போவோம். நீ தான் மீன் காட்ட மாட்டாரு. என்னடா இது கல்புறதுக்கு போன பிடிக்கிறோம். நீங்க போங்க. ஒண்ணுமே இல்ல. மீன் அடிச்சா நீ நைட்டு சாப்பிடு. மீன் இது ஜெயின் குராமி. ஜெயின் குராமி பாத்துருக்கேன். என்ன ஃபேமிலியா சேர்ந்தது கடிக்கும் போது ஜெயின் குராமி மண்டையில ஏற்ற மாதிரி கோஆபரேட் பண்ணிக்கலாம். இங்க பொரிச்சு சாப்பிடலாம்டா. பேசாம இங்க இருந்து போய் பொரிச்சு சாப்பிடலாம். சைடு ஃபீல் ஆகும். நீங்க அது மட்டும் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இங்க வாங்க கோல்ட் ஃபிஷ் நெஜத்துல இருக்குங்க. டிஃபரன்ஸ் கேப்டி ஒன்று போட்டிருக்கான். இது என்ன மீனுனே தெரியல. கருமம் வாங்க நம்ம போ. அடுத்த மீனுக்கு இந்த பக்கம் மீன் கிடையாதா? கோல்ட் ஃபிஷ்ஷா? கோல்ட் ஃபிஷ் நினைக்கிறேன். வாங்க சார். நம்பர் கோல்ட் ஃபிஷ் சுரி ஓரண்டா கோல்ட். இங்க பாரு பிரகாஷ், இங்க 2 cm மட்டும் தான் வளரும். ஓரண்டா கோல்ட் இங்க இருக்கு. இங்க பாரு. இத பாருங்க. முட்டை போடும்போது யோ கலர் என்ன இந்த மாதிரி பிரெக்னன்ட்டா இருக்கா? யோ இந்த மாதிரி கலர் கோழி குஞ்சு மாதிரி இருக்குது. அப்படின்னு பழஞ்சு எடுத்து வறுத்துற போறீங்க. கலர் கோழி கலர் மீன் வறுத்து சாப்பிடலாம். சரி, இதை பத்தி என்ன சொல்லுங்க. விடோ டெரான் போட்டிருக்கு. இப்போ இத பத்தி நம்ம எதுவும் பேச வரல. ஏன்னா நமக்கு எதுவும் தெரியாது. நம்மளுக்கு எதுவும் தெரியாது. தெரியாம சும்மா வந்துருக்கீங்களா? மீனே மல்பா ஸ்னேக் ஹெட். இந்த மூலையில அந்த இதுக்கு என்ன தண்ணியில யாருமே ரிவர்ஸ்ல போகுது. அது ரிவர்ஸ் கியர் தான் போகும் எப்பயுமே. சரி வாங்க போவோம். ஏதோ ஒரு மீன் காட்டுறோம் பாத்துக்கோ. மீன் கட்டல் இருக்கு. எனக்கு கட்டல் ஸ்பெசிஃபிகேஷன் எதுவும் கொடுக்கவே இல்லை. கட்டலை மட்டும் நீங்க பாத்துக்க மாட்டோம். என்னப்பா மீன் தொட்டிக்குள்ள போலாமா தேடுறியா? அசீதியா இல்லன்னு பாத்துட்டு இருக்கேன். இதை பாருங்க, கட்டல் பாருங்க. நான் பட்டாக்ஸ் கடை மூச்சா கட்டுறேன். என்ன பட்டாக்ஸ் இங்க இருக்கு? இதெல்லாம் ட்ரோல்ல போறீங்களா? அதுக்கப்புறம் இங்க ஒரு மீன் இருக்கு. ஏரி மீன் மாதிரியே இருக்கு. சரி ஏரி மீனா அது? சரி வா. இது வந்து என்ன மீனுன்னா புல்சிலோஸ் கிராப். இதெல்லாம் எடிட் பண்ணி எடுத்துட்டு வாயில் நுழையாத பேரெல்லாம் வச்சு சாவடிக்கிறானுங்க. பாருடா மீன் செத்துச்சா?
எல்லோ சன் கேட்ஃபிஷ் ஆமாம். சைனீஸ்க்கு கரெக்டாக தான் நாங்கள் எடுத்து படிச்சிடலாமா? எல்லோ சன்னு போட்டு கருப்பு கலரில் இருக்குது. இதுதான் எல்லோ சன் கேட்ஃபிஷ். நான் ஓகே வா அந்த எடுத்துக்கோமா கொஞ்சம் கோஆப்ரேட்டிவாக படிச்சிடலாம் அது. இது எல்லாம் பார்க்கலாம் பாசு இதே கை எடுத்துடலாமா? இருக்கும்டா. இல்லை பாப்பா சரி, ரெட்டுக்கு வாங்க. கையில் போட்டு அப்படிமா ரெட்டல் கேட்ஃபிஷ் ஒன்றும் இல்லைங்க, டேல் மட்டும் ரெட் கலர் இருக்கும். அதான் ரெட்டல் கேட்ஃபிஷ் அவ்வளோதான். மற்றபடி எந்த வித்தியாசம் கிடையாது. அதே ஏரியில் கிடைக்கிறீங்க ஏரியில கடல் நடுவில் ஒரு தீனி போட்டிருக்கோம் பாருங்க. எங்கடா போங்க, நாங்கள் ஃப்ளோட் ஆகிட்டு போவோம். போவோம். ஏதாவது வேற நெக்ஸ்ட் சில்வர் அர்வானா. சில்வர் அர்வானா பாம்பு மாரி எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்க. செம்ம அற்புதமாக இருக்குது. நம்ம கையில் தான் வாங்கி போட மாட்டேன். சரி வாங்கி அதை பார்க்க மாட்டோம். இருக்குதானா செம்மையாக இருக்குல்ல. இதுதான் சிக்லேட் கிடையாது. இதெல்லாம் மெயின்லி வெஜிடேரியன் ஃபிஷ். வெஜிடேரியன் ஃபிஷ்ஷா? வெஜிடேரியன் இது வந்து அட்லீஸ்ட் இது வந்து வெறும் 3 to 5 years மட்டும் உயிரோட. ஓகே, மறைக்காதப்பா. நான்வெஜ் பட் இதுலயே வந்து வெஜிடேரியன் ஃபிஷ்ல வந்து வெஜிடேரியன் ஃபிஷ் செப்பரேட்டா இருக்கு. ஓகே, ஓகே அடுத்து அடுத்து பார்ப்போம். அடுத்து காமன் கிராப். என்னங்க இது? இந்த மீன் எச்சித்து போன மாதிரி இருக்குது. வீடா போயிட்டு கடையில் சுற்றி வச்சுருங்க. வாங்க அடுத்து போகலாம். இதை பத்தி தெரியல. எல்லாத்தையும் கவர் பண்ணி ஒன்னத்தையும் கவர் போலாம். பியர் தான் போலாம். பியர் கிட்டே வராடி. ப்ளூ போலர் இது ப்ளூ போலர் பேரட் ஃபிஷ். பிளாட்டினம் ஒயிட் போலர் பேரட் ஃபிஷ் இருக்கு பாருங்க. இந்த வெள்ளை வெள்ளையா இருக்கிறது நீங்களே கன்சிடர் பண்ணி ஸ்பெட் பண்ணி நீங்க தெரிஞ்சுக்கிங்க. ஏதாவது சர்ச் பண்ணி புரிஞ்சுக்கிங்க. நீங்களே சர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிக்கிங்க. இதெல்லாம் காட்ட மட்டும் தான் முடியும். அதுக்கு நாங்க ஏன் வீடியோ பார்க்கணும்? சும்மா போடுறத கட்டுறதுக்காக பாருங்க. சாரியா நான் பிளாக் கோஸ்ட் போய் பிளாக் லிஸ்ட் போட்டேன். அது பேர் இருக்குது. பிளாக் கோஸ்ட் நைட் ஃபிஷ் தான் உள்ள இருக்கு. மண்டை மட்டும் தான் தெரியுது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு மீனவன். அப்படின்னு அதெல்லாம் சொல்லாதப்பா. ரிவ்யூ கொடுங்கடா. என்னடா சும்மா பார்த்துட்டு உள்ள போயிட்டு இருக்கு. ஏய் ஃபுல்லா இந்த மீன் கொஞ்சம் கூச்ச சுபாவம். அப்பப்போ வெளியே வர மாட்டான். ரிவ்யூ வந்து வெளிய சிக்லெஸ் நினைக்கிறது. சிக்லெஸ் தானே. கேரளா வந்து ரெட்டைல் கப்பி பிரகாஷ். இது வீடியோ போற வீடியோ வருது. சூப்பரா இங்கே மார்பல் இடத்த தான் சூப்பராக. ஆக்சுவலி இது வந்து ரெட்டைல் கப்பி. இதெல்லாம் நம்ம நார்மல் சின்ன சின்ன கடையிலே அடிக்கும். 5 ரூபா 10 ரூபா கொடுத்தாலே கொடுப்பான் மீனெல்லாம். இதை போய் அக்வேரியம்ல வச்சிருக்காங்க. சரி பார்க்க வந்த யாராவது பார்க்கணும்னா நீங்கள் இங்கே வாங்க. வயநாடு வந்து இந்த ஷோ அக்வேரியம் பாருங்க. உங்களுக்கு தேவையான மீன் டீட்டெயில்ஸ் எல்லாம் இங்கே இருக்கும். அப்படியே போர் அடிச்சுன்னா மீன் வறுத்து தருவாங்க வெளியே. அது சொல்லிருக்கேன். ஒர்க் தர மாட்டாங்க. ஒரு 1 டே ட்ரிப்பு மாரி இல்லை 1 டே இதுக்கு மட்டும் நீங்கள் வந்து பார்த்துட்டு போகலாம். அவ்வளோதான். நம்மளதான். அடுத்தது என்னடா இது? மீன் யாரா நடுவில் கோடு போட்டது? மிஸ் கேரளாவா? ஆனால் நல்லா இருக்கு. அதான் இங்கே ஒன்று போகுது பாரு. அது மிஸ் கேரளாவா என்னன்னு தெரியல. சரி வாங்க அடுத்தது போவோம். அலிகேட்டர் நினைக்கிறேன் தெரிஞ்சு. பார்த்ததுலே இதாங்க. அலிகேட்டர் இருக்கா? அலிகேட்டர் இருக்காரு. ஆடும் பொருள் அசுவும் பொருள். ஃபுட்டே கார்னிவரஸ் தான் ஃபுட்டா கொடுப்பாங்க. என்ன கரப்பாம்பூச்சி ஃபுட்டே கார்னிவரஸ் தான். இதான் போட்டிருக்கான் பாருங்க. என்ன டீட்டெயில்ஸ் இருக்கு இதெல்லாம் நீங்களே மீன் பார்த்து செத்துருச்சா இல்லை உயிரோட இருக்கானே தெரிய மாட்டேங்குது. உயிரோட தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அசைய மாட்டேங்குது. சாப்பாடு போட்ட மட்டும் தான் அசையும். வாங்க அடுத்த வீடியோ பார்ப்போம். உங்களோட டாடா ஐஸ் மட்டும் தான் இருக்கு. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுவாங்க. எப்போ பார்த்தாலும் பட்டாக்ஸ் திரும்ப தானே பிடிக்கிறாரு. நீந்திட்டு அது கூச்சப்படுது. இது பேஸ்ட் மட்டும் இது காட்டு பாத்தியா? இது மட்டும் ஸ்பீட் பண்ணுங்க. அதுக்கு தான் பிடிச்சிருக்கு. அங்கே வருது பாருங்க. பாருங்க வழி தெரியாம இங்கே வந்துட்டு இருக்கோம். சுற்றி சுற்றி வந்தாலும் நீங்க தானே இருக்கீங்க. ஆக்டிவா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இங்க இருக்கு பாருங்க. இங்க முட்டை இங்க இருக்கு.
இங்க பாருங்க மேல பாரு அந்த மூலையில பாரு இதை மட்டும் கவர் பண்றா பாக்கு மாதிரி போட்டு பாரு மென்னு துப்பும் பாரு இரும்பு அவங்க மூஞ்சி துப்புறேன் கல்லு சாப்பிடுது இல்ல துப்பும் பாரு காய் துப்புது போலக்குது என்ன பாக்கிறீங்க இல்ல ஒண்ணு இல்ல வாங்க போகலாம் உங்களுக்கு வேற வேலை இல்ல இல்ல நம்மளதான் காடி துப்புது பிரகாஷ் என்ன ஒரு காத்தோட்டம் என்ன ஒரு சுகம் என்ன ஒரு காத்தோட்டம் யார் பண்ணீங்க குட்டி போடுது போடுங்க குட்டி இல்ல போங்க எல்லாம் இதுல போன விஷயம் தானே இப்போ ஸ்டிச்சிங் ஆயிடுச்சு மீன் வச்சு தைச்சிட்டு இது பண்றோம் ஆக்சுவலி ரெண்டு ஆன்டியா வந்து இது இருக்கு மூன்லைட் இது வசதி இருக்கா மூன்லைட் குராமி பாத்துக்கீங்க மூன்லைட்னா ஒண்ணும் இல்லைங்க ரெண்டு மீச மேல பெருசா இருக்கும் அவ்வளவுதாங்க வாங்க போவோம் அது என்ன இங்க போற 5 சிங்கம் மீஸ் எல்லாம் இருக்கு 1 2 3 4 போடுது செவல் நோஸ் கேட்ஃபிஷ் பாருங்க பார்க்காத மீனுங்கெல்லாம் நான் இங்கே கட்டுறேன் பாத்துங்க அதுக்கப்புறம் கிடைக்கலன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது குப்பி 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 குப்பியா குப்பியா கப்பியாடா அது குப்பி தான் போட்டு குப்பில வரல மீன் மதிக்குது கப்பியா இல்ல அது டேல் நல்லா இருக்கு பாருங்க அந்த டேல் கவர் பண்ண நல்லா இருக்கு ஏன்னா இதுல பேர்லயே சாக்லேட் இருக்கு பாருங்க அவர் டாக்டர் எல்லாம் மருந்து போடுவாரு நான் மெடிக்கல் சர்வீஸ் தாயில வீங்கிற மாதிரி இருக்கு மண்டியில எவனா அடிச்சிட்டானா பிரீடிங் போலாம் வீங்கி இருக்கு டைகர் ஷார்க் இது ரெண்டு இருக்கு ஒண்ணுதான் வந்தேன் ஒரு மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட் இது மண்டை மட்டும் பெருசா இருக்கு ஆனா கொண்டை ஒண்ணுமே இல்ல சரிவா அங்க போ ரிவ்யூ சொல்லிட்டு போங்க அங்க மொத்தம் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபிஷிங் அக்வேரியம் லேண்ட் என்ன பப்ளிக் அக்வேரியம் இருக்கு 20 ரூபீஸ் நல்ல ஒரு வருது 20 ரூபீஸ்க்கு நல்லா வருத்துங்க பார்க்காத மீனுங்கெல்லாம் நீங்க பாத்துக்கலாம் இந்த இது காட்டுறோம் பாத்துக்கீங்க இங்க இருக்குன்னு நீங்களே கண்டுபிடிச்சிங்க லேண்ட்மார்க் லேண்ட்மார்க் எல்லாம் நீங்களே புதுசா ஒரு ஷாப் அண்ணாச்சி ஏதோ சிமெண்ட் கடை ஓபன் பண்ணிருக்காரு அது ஆப்ல வந்துருங்க இது அண்ணாச்சி சிமெண்ட் கடை எதிராப்புல இருக்கு வந்து பாருங்க வீட்டுக்கு சிமெண்ட் கூட அங்க வாங்கிக்கோங்க ஃபிஷ்ஷுக்கு எதனா ஒர்க் ஆகலாம் அங்க வந்து வாங்கிட்டு அப்ப நீங்க ஃபிஷ் ரிவ்யூ பண்ண வரல சிமெண்ட் கடை ரிவ்யூ தான் பண்ண வந்திருக்கீங்க சரிங்க எப்படி இருந்தாலும் ரூமுக்கு வந்துட்டோம் இதுதான் நாங்கள் ரெசார்ட்டு தான் ஸோ ரெசார்ட்டில் இந்த ரூமில் நாங்கள் இந்த மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் எடுத்திருக்கோம் ஸோ இந்த ரூமில் வந்து இந்த வீட்டில் வந்து ஒரு 3 ரூம்ஸ் இருக்குது ஐ திங்க் ஸோ 3 ரூம்ஸில் வந்து நாங்கள் மேலே இந்த ரூம் எடுத்திருக்கோம் அந்த தெரியுது எனக்கு இந்த ரூம் தான் எடுத்திருக்கோம் ஸோ ரூம் ஷார்ட் கூட காட்டுறோம் எப்படி நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு சுற்றி பார்த்துட்டு இன்னைக்கு கொஞ்சம் டயர்டாக தான் இருக்குது ஸோ சுற்றி பார்த்தாச்சு இங்கே ஒரு சின்ன குளியல் போடலான்ட்டு இருக்கோம் கூட இங்கே காட்டுறேன் இருங்க ஸோ ஸ்விம்மிங் பூல் அங்கே தான் இருக்குது இந்த அங்கே தெரியுதுன்னு நினைக்கிறேன் ஸோ நான் நெக்ஸ்ட் அங்கே தான் போகிறோம் ஸோ அங்கே போயிட்டு அப்புறம் உங்களுக்கு வீடியோ எடுக்கணும் ஓகே ஓகே ஹாய் மேடம் ரிசப்ஷன் அங்கே தான் நம்ம மேல நம்ம ரூம் போலாம் வாங்க எப்படி நம்ம ரூம் எப்படி காட்டுறாங்க எப்படி இருக்குது பாப்போம் நம்ம கொடுத்த காசு ரூம் வந்தா எனக்கு தெரிஞ்சிடும் சரி பாருங்க இதுதான் ரூம் டபுள் பெட்ரூமு ஸோ இதில் ஒரு 4 பேர் கூட பண்ணுங்க ஒரு பிரச்சனை கிடையாது மொத்தம் 4 பேர் ஒரு ரூமு சோப்பு சின்ன சோப்பு 2 கொடுத்துருக்காங்க சரி மெடிமிக்ஸ்னு ஒரு சோப்பு கொடுத்துருக்கு காம்பாக்ட் ஒன் டைம் யூஸ் 2 சோப்பு கொடுப்பாங்க ஸோ அந்த இன்னொரு சோப்பு எங்க வந்துருக்குன்னு தெரியல அது உள்ள ரொம்ப டயர்டா இருக்கு இப்போ நாங்க வந்து ஸ்விம்மிங் பூல் போறோம் பாருங்க சுத்தி பாருங்க இதான் எங்க ரூம் பர்மிஷன் வாங்கல மேல இருக்கு பாருங்க
டேய் 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 வேணா கிரியேட் பண்ணி வேணா பாடுங்க. வாடா வீடியோவோட போலாம்டா. டேய் கிரியேட் பண்ணி வேணா பாடுங்க. பட் படத்துல எந்த பாட்டு பாடாதீங்க. காப்பிரைட் வரும். இருந்தாலும் ஆல்ரெடி டயர்டா தான் இருக்கு. எப்படி நேற்று நைட்டு குளிக்கல, ஸ்விம்மிங் பூல தான் நீங்க குளியல. சோப்பு மட்டும் எடுத்தோம்ல, வாட்ச்மேன் பார்த்தா இல்ல வெயில் கண்ணை கொளுத்துது. இருந்தாலும் வெயில பரவாயில்ல, அது ஓகேடா. அவ்வளவு ஒண்ணும் இல்ல. கண்ணு டேய், எனக்கு அது குத்துறதா பக்கத்துல. தம்பி, குட்டி கொடுத்துருப்பா விளாண்டுருவேன். எப்ப அண்ணா படிக்கிட்டு இருக்கேன். அதான் குளிக்கலாமா? குளிக்கிறல்ல பாருங்க இவர்தான் எங்க ஸ்விமிங் பூல் எங்களோட இன்சார்ஜ். இன்சார்ஜ் இவர்தான். உங்களுக்கு எந்த சேட்டா ஆயிடுச்சு. உங்களுக்கு எந்த ரூம் வேணும்னா அவங்க எல்லாம் காட்டுவாங்க. பண்ணுவாங்க. ஆமா ரூம் இருக்குன்ட்டு. அதான் ஒரு ஆய் சொல்லுங்க. அம்மா புடிச்சே, அம்மா புடிச்சே. நீ அம்மா பிடிக்கவா? நானே தெரியுறேன். திரும்புடா எப்போ அம்மா வருஷங்க டேய் அப்போ நானே தெரியுறேன். நீ விடுடா. அப்படியே வந்துடுறா. அம்மா நீங்க முன்னாடியா நீ யாரும் தரவா? நானே தெரியுங்க. எல்லாம் சிரிச்சிட்டே போகவா? சிரிக்கல டேலாக் நான் போறேன். டேலாக் என்ன தூக்கு பசங்க போடுவாங்க. சீன் கூட நெட்ல இல்ல. எல்லாரும் பாப்பாங்க. ஏங்க ஜாலியா இருக்கணுமா? தண்ணிக்கிட்டே இருக்கிற வச்ச போறடா. ஸ்விம்மிங் பூல்ல விளையாடணுமா? வயநாடு வாங்க. இதான் ஸ்விமிங் பூல்ல வாங்க போறோம். ஸ்விம்மிங் பூல நீங்க பார்த்தது இல்ல. ஒரு வாட்டி தண்ணி மொண்டு குடிங்க. ஒரு ரெடியோ க்ளோஸ். மூத்திரம் கொஞ்சம் மாதிரி இருக்கும். கண்டிப்பா யாரா மூத்த கொஞ்சிருப்பாங்க. மேலே யாரும் இல்ல, கீழே யாரும் இல்ல. ஹாய் गाइस, மறுபடியும் இப்போ கொஞ்சம் வெளிய போறோம். கிளம்பிட்டு இருக்கோம். இந்த வாட்டி மாசா போறோம். மாசம் போல இது ஃப்ரீயா வரும். ஃப்ரீயா போறோம். எல்லா ஆட்டம் பாட்டம் ஒன்னாட்டம் எல்லாம் முடிஞ்சு இந்தியா என்னடா டூ வீலர் தான் ஈஸியா போயிடலாம். ஆனா டூ வீலர் இல்லையே. தான் இல்லை எல்லாத்துக்குமே கார் தான் எடுக்கணும். வேற வழி இல்லை. ரிவர்ஸ் எடுக்கு. வாங்க உள்ள வாங்க. நம்ம ஸ்பாட்ல மீட் பண்ணுவோம். பேசிட்டே போறோம். ஓகே, கலாச்சிங். சரி போலாம். தம்பி வண்டி ரிவர்ஸ் போகுது. இல்ல போவோம். யாரா நான் உன் தம்பியாப்பா? அண்ணா நான் சொல்றானுங்க பாருங்க. ஹாய் गाइस, இப்போ கரெக்டாக டைம் 6:30 ஆகுது. ஸோ இப்போ தான் நம்ம ஸ்விம்மிங் பூலெல்லாம் குளிச்சு முடிச்சு ஒரு ஃப்ரீ காஸ்டியூமில் கடைக்கு போயிட்டு இருக்கோம் சாப்பாடுக்கு. ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட் 10 மணி கடை நினைக்காதீங்க, ஃபுட்டு கடை தான். ஸோ நல்ல ரெஸ்டாரண்ட் தேடிட்டு போயிட்டு இருக்கோம். எல்லாரும் போயிட்டு ஸ்பாட்ல போயிட்டு ரெஸ்டாரண்ட் பார்ப்போம். எந்த ரெஸ்டாரண்ட் கிடைக்குது பார்த்துட்டு சொல்றான்.